மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சனி பகவான் ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. ஜென்ம சனி நடக்குது. உங்களுக்கு ராசியில பயிற்சி ஆகிற சனி பகவான் என்ன செய்வாரு? ரூபாய் உங்களால பிசினஸ் பண்ண முடியுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 30 ரூபாய்க்கு பிசினஸ் கொண்டு வருவார் சனி பகவான். செய், உன்னால முடியலன்னாலும் ஏத்துக்கோ, அந்த ப்ராஜெக்ட் ஏத்துக்கோ, செய்யன்னு சொல்லுவாங்க. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல சனி பகவான் ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. ஜென்ம சனி நடக்குது உங்களுக்கு. அப்படியே குரு பகவான் 4ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. இந்த ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. இந்த கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காங்க. குரு பகவான் உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி 4ஆம் வீட்டை விட்டுட்டு 5ஆம் வீட்டுல பயிற்சி ஆக போறாரு. இப்போ இந்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது பார்ப்போம். இப்போ சனி பகவான் எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காரு? ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. ஜென்ம சனி நடக்குது. சோ 7 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது. ராசியில பயிற்சி ஆகிற சனி பகவான் என்ன செய்வாரு? உடம்புக்கு தொல்லை கொடுப்பாருங்க, உடம்புக்கு வேலை கொடுப்பாரு. எப்படின்னா இப்ப வயசானவங்களா இருக்காங்க வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அந்த மாதிரி நடக்கும். அப்படியே சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, நார்மல் பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கீழே விழுறது, விளையாடும் போது கீழே விழுறது, காலுக்கு பிராக்சர்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கும். காலுக்கு பிராக்சர்ஸ் ஆகுறது, கைக்கு பிராக்சர்ஸ் ஆகுது, உடம்புக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெகட்டிவ் தான் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒண்ணு இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட வைப்பாரு சனி பகவான். ஓட வைப்பாருன்னா அப்படியே ஓட வைப்பாரு. எப்படி? நமக்கு தொழில் மூலமா ஓட வைப்பாரு. முதல்ல நமக்கு என்னன்னா வேலைன்றது அமையும். இப்போ ரொம்ப நாளா வேலையே இல்லாதவங்களுக்கு 12ல சனி இருக்கும் போது நிறைய லாசஸ், எக்ஸ்பென்சஸ், பயங்கரமா கடன் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ ராசியில சனி வரும்போது என்னன்னா வேலையை கொடுப்பாரு, வேலை மூலமா அலைச்சலும் கொடுப்பாருங்க. இப்போ ஒரு நைட், இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு கேமராமேன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேமரா வெட்டிங் போட்டோகிராஃபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட் ஒரு கல்யாணம் இருந்தா ஒரு ஊர்ல, நாளைக்கு காலையில இன்னொரு கல்யாணம் இருக்கும். சோ தூங்குறதுக்கு டைம் இருக்காது, சாப்பிடுறதுக்கு டைம் இருக்காது, அப்படியே அலைச்சலா இருக்கும். ஆனா வருமானம் இருக்கும். அது வேலை இல்லாம வெட்டியா உட்காந்து கடன் இது பண்றதை விட வேலையும் இருக்குது, வேலை மூலமா ஸ்ட்ரெஸ் இருக்குது, வருமானம் இருக்குதுன்ற சிச்சுவேஷன் இருக்குது இல்லையா? அது மீன ராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்படியே ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்க சனி பகவான் டிசிப்ளைன்ன்றதை அமைச்சு விடுவாரு. டிசிப்ளைன், சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க, வேலை வெட்டி இல்லாம சும்மா சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு வேலை அமைச்சு கொடுப்பாரு சனி பகவான். 12 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கூட 9 மணிக்கு ஆபீஸ்னா 7 மணிக்கு எந்திரிக்க வைப்பாரு சனி பகவான். டிசிப்ளைன் சொல்லி தருவாரு. டிசிப்ளைன் வருது, வேலை அமைய போகுது, வேலை மூலமா ஸ்ட்ரெஸ் அமைய போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 1ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா மாரகா ஹவுஸ். அது ஒரு 3, 6, அதுக்கப்புறம் 11. இது என்னன்னா மாரகா ஹவுசஸ். மாரகா ஹவுஸ் மேல சனி பகவானோட பார்வை விழும்போது அது ரொம்ப 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 நல்ல பார்வைன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரியே கெட்டவனோட பார்வை கெட்ட வீட்டு மேல விழும்போது அதுவும் ராஜயோகம் தான் சொல்லணும். சோ 3ஆம் வீட்டு மேல பார்வை வச்சுட்டு கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல மட்டும் சங்கடப்படுவோம். நம்ம இப்போ ஒண்ணு பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் தயங்கிடுவோம். ஏன்னா கம்யூனிகேஷன் ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா சனி பகவான். பட் ராசியில சனி இருக்கும் போது சில பேர் இழைச்சிடுவாங்க. சில பேர் என்னன்னா பாடி என்னன்னா கொஞ்சம் நியூட்ரிஷன் டிஃபெக்ட் இந்த மாதிரி வரும். ஆனா இது எதுக்கு நல்ல டைம் பீரியட் பாத்தீங்கன்னா உடல் பயிற்சி செய்வதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். டிசிப்ளைனா வச்சுக்கிறதுக்கு, வாக்கிங் போறதுக்கு, நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு, பாடி நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் ஏத்துக்கும் இந்த டைம்ல. ஏன்னா சனி பகவான் இருக்காரு இல்லையா, சும்மா நான் 10 பிரியாணி சாப்பிட்டேன்னா சாப்பிடுவேன்னா ஏத்துக்காது உடம்பு. அந்த மாதிரி டைம் பீரியட் இது. சோ
இப்போ 3ஆம் வீடு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் ஹவுஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ராசியிலிருந்து வந்து 7ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு சனி பகவான். 7ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ரிலேஷன்ஷிப்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இங்க வைஃப் கூட நல்லா தான் இருக்கும், ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் லைஃப் பார்ட்னர் கூட மெயின்டைன் ஆகும். ஆனா என்னன்னா ரொம்ப நேரம் வந்து 2 பேரும் சேர்ந்து தங்குற மாதிரி சிச்சுவேஷன் இருக்காது. ஃபார் சப்போஸ் நல்லா வந்து நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க வேலை விஷயமா, சோ வைஃப் கூட எங்க தங்குறதுக்கு டைம் எங்க கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஓரளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டேபிளா கொண்டு வருவாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸுக்கு இடையில இருக்கிற ஒரு இதன்றது கூட ஸ்டேபிளா கொண்டு வருவாங்க இங்க சனி பகவான் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே ராசியிலிருந்து தொழில் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு சனி பகவான். பொதுவாவே ஒரு வீட்டு மேல சனி பகவான் பார்க்கும்போது, ஒரு வீட்டு வந்து சனி பகவான் பார்க்கும்போது அது வந்து நாசம் பண்ணி விடுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா தொழில் வீட்டு மேல வந்து சனி பகவானோட பார்வை இருக்குது பாத்தீங்களா ராசியில இருந்து. அப்போ என்ன பண்ணி விடுவாருன்னா தொழில் மூலமா ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏத்தி விடுவாரு. இங்க தொழிலே இல்லாம செய்ய மாட்டாரு, தொழில் கொடுப்பாரு, தொழில் மூலமா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் அதிகமா ஏத்தி விடுவாரு. ஃபார் சப்போஸ் ஒரு 10 ரூபாய் வந்து உங்களால பிசினஸ் பண்ண முடியுங்க, இங்க என்ன பண்ணுவீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து பிசினஸ் கொண்டு வருவாரு சனி பகவான். செய், உன்னால முடியலன்னாலும் ஏத்துக்கோ, அந்த ப்ராஜெக்ட் ஏத்துக்கோ, செய்யன்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு எதுக்குடா இந்த ஒரு வீணா போன சிரமம்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. ஆனா சனி பகவான் கொடுப்பாரு அது. சோ தொழில் மூலமா ஸ்ட்ரெஸ் எடுத்து விடுவாரு. ஆனா வேலை என்றது கொடுப்பாரு, கட்டாயமா வேலை என்றது கொடுப்பாரு இந்த டைம் பீரியட்ல. அப்படியே இப்போ சனி பகவான் ராசியில போகும்போது வந்து சில பேருக்கு உங்களை வந்து ஒரு சிலர் வந்து மற்ற சிலர் வந்து தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. நினைச்சுக்கிட்டு போகட்டும். ஏன்னா சனி பகவான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட கிரகம். சோ மோஸ்ட்லி வந்து இப்போ உங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு வாக்குவாதம் நடந்துருச்சு, அவங்க போய் ஏதாச்சும் தப்பா சொல்லுவாங்க, மத்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு என்ன வரப்போகுது, உங்களுக்கு பெஸ்ட் என்னன்னா தொழில் உண்டு, தொழில் மூலமா வருமானம் உண்டு. உங்களுக்கு எப்படின்னா அடுத்தவங்க தப்பா நினைக்கிறாங்கன்னாலும் அது கண்டுக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. நினைச்சுக்கிட்டு போகட்டும், எனக்கு இப்போ 1008 வேலை இருக்குது என்ற மாதிரி நல்ல ஜெம்ம ஜோஷா இருப்பீங்க. இப்போ குருவுக்கு வரலாம். குரு பகவான் எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்காரு, 4ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. 4ஆம் வீட்டுல பயிற்சி ஆகிற குரு வந்து மன நிம்மதி கொடுப்பாரு. அர்த்தாஷ்டம குரு தோஷம் இருந்தாலுமே சரி, மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல குரு பயிற்சி ஆகும் போது மன நிம்மதி என்றது அமைச்சு தருவாரு. 4ஆம் வீட்டிலிருந்து பஞ்சம திருஷ்டியால 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. சோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ன்றது அமையும். அப்படியே 4லிருந்து டைரக்ட் 7ஆம் பார்வையால வந்து 10ஆம் வீடான தொழில் வீட்டை குரு பார்த்துட்டு இருக்காரு. தொழில்ல வந்து நல்ல லாபங்கள் அமையும், தொழிலை வந்து செக்யூர் பண்ணி விடுறாரு குரு பகவான். இப்போ 4ஆம் வீட்டுல எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாரு, ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் தான். 2ஆம் தேதிக்கு அப்புறமா என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு வருவாரு. 4ஆம் வீட்டை விட்டுட்டு 5ஆம் வீடு என்ன, காதலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, லவ் அண்ட் ரொமான்ஸ். சில பேருக்கு வந்து புதுசா காதல் வரும், சில பேரு மேல விருப்பம் வரும், எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர்றதுக்கு டைம் பீரியட் நல்ல டைம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீடு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சிருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிராக் பண்ணிடுவீங்க கட்டாயமா. ஏன்னா எஜுகேஷன் காம்படிட்டிவ் டெஸ்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில கிடைச்சிரும். இன்கேஸ் ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில கிடைக்காட்டியும் சீட்டு, அது வந்து அதுக்கு சமமான ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருங்க. பெஸ்ட் எஜுகேஷன் வைஸ் ரொம்ப பெஸ்டா இருக்குது மாணவர்களுக்கு. இந்த மீன ராசிக்காரங்கள்ல மொத்தத்துல யாருக்கு நல்லா இருக்குதுன்னா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தாங்க. அது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொஞ்சம் நீங்க எஃபர்ட் எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நீட்டு கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள், ஜேஇ மெயின்ஸ், எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் படிங்க. ஒரு 2 months நல்ல எஃபர்ட் எடுத்து படிச்சீங்கன்னா கட்டாயமா கிராக் பண்ணுவீங்க எக்ஸாம்ஸ். கட்டாயமா வந்து எஜுகேஷனுக்கு நல்லது. அப்படியே இன்டர்ன்ஷிப் படிப்பு முடிஞ்சு ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்களுக்கு
நீங்க ஆசைப்பட்ட எம்என்சிஸ்ல இன்டர்ன்ஷிப் கிடைப்பதுக்கு, அந்த இன்டர்ன்ஷிப் மூலமா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் கிடைப்பதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா எப்பவும் 5ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது 9ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது கத்துக்கின கல்வி எது இருக்குமோ அது எதா இருந்தாலும் சரி, ஒரு லர்னிங், ஒரு நாலேஜ், அந்த நாலேஜ் கட்டாயமா உங்களுக்கு சோறு போடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கட்டாயமா 5ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது கெயின் பண்ண நாலேஜ் எதுவுமே வீணா போகாது. அது மூலமா ஏதாவது ஒரு காசுன்றது நீங்க சம்பாதிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை, அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து குருவோட பார்வை எங்க போகுது? 9ஆம் வீட்டு மேல போகுது. 9ஆம் வீடு ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஹையர் எஜுகேஷன் லார்டு ஹையர் எஜுகேஷனை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபாரின் போய் படிக்கணுமா? படிங்க, இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இல்ல வேற வடநாட்டுக்கு போய் படிக்கணுமா? பெரிய பெரிய யூனிவர்சிட்டிக்கு படிக்கணுமா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்றீங்களா? அப்ளை பண்ணுங்க, எஃபர்ட் எடுங்க, படிங்க. கட்டாயமா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைச்சிரும். ஏன்னா 9ஆம் வீடு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ். நம்மளோட இடத்துக்கு, நம்ம தங்குற இடத்துக்கு, நம்மளோட மொழிக்கு, தாய்மொழிக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு போய் செட்டில் ஆகிறது 9ஆம் வீடு. சோ அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டு நாலேஜ் கெயின், இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல செட்டில் ஆயிட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்காரங்க சொல்லி கொடுக்கற நாலேஜ் கெயின் பண்றதுக்கு ஆன வாய்ப்பு இருக்குது. கட்டாயமா வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நல்லது நடக்கும். அப்புறமா வேற யாருக்கு? கவர்மெண்ட் அரசாங்க தேர்வு எழுதுற அத்தனை பேருக்கு நல்லதுங்க. ஏன்னா தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, வெற்றி அடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்டுக்கு ஜாப்ஸ் எழுதுறீங்களா, இல்லாட்டி வந்து வேற பேங்க் ஜாப்ஸ் எழுதுறீங்களா, எழுதுங்க. கவர்மெண்ட், நான் மீன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து 30 வருஷத்துக்கு 30 ஏஜுக்குள்ள இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்ச அத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அத்தனை கட்டாயமா ஒண்ணுலாவது நீங்க வந்து சக்சஸ் ஆயிடுவீங்க, ஒன்னாவது கிராக் பண்ணிடுவீங்க. அது நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேனா இல்லையா, ப்ரிப்பேர் ஆகவே இல்லையா, இது இல்ல. நல்லா எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அத்தனை எக்ஸாம் எழுதுங்க. எந்த எக்ஸாம் பிடிச்சா அத்தனை எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அத்தனையும் எழுதுங்க. கட்டாயமா ஒரு ஜாப் ஆகுது உங்களுக்கு கிடைச்சிரும், ஒரு எக்ஸாம் ஆகுது நீங்க கிராக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீடு குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. குழந்தைங்கள் இருந்த ஹாப்பினஸ் இருக்குது உங்களுக்கு. உங்க குழந்தைங்க நல்லா முன்னேறி வருவாங்க. மீன ராசியில இருக்கிற சில பேர் வந்து உங்க குழந்தைங்களை கட்டி கொடுக்கறதுக்கான நல்ல டைம் பீரியடு. ரொம்ப நாளா உங்க குழந்தைங்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த வரனுமே அமைய மாட்டேங்குதான்னு வச்சுக்கோங்க. கட்டாயமா இந்த வருஷம் வந்து உங்க குழந்தைங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சு தாராளமா வந்து கட்டி கொடுப்பீங்க, தாராளமா சூப்பரா கல்யாணம் முடிச்சு தருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த மாதிரி டைம் பீரியட் குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் இருக்குது. உங்க குழந்தைங்க ஜாபுக்கு போற ஏஜ்ல இருந்தா அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருங்க கட்டாயமா. அப்படியே குழந்தைங்க ஏதாச்சும் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்களா, பிசினஸ்ல வந்து நல்ல பேரு புகழப்படுவாங்க உங்களோட குழந்தைங்களை பார்த்து பெருமைப்படுவீங்க நீங்க. இந்த டைம்ல உங்க மூலமா உங்களுக்கு பெருமைப்படுறது, உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு பெருமைப்படுத்துறதுக்கு பதிலா குழந்தைங்களை பார்த்து பெருமைப்படுறதுக்கான நல்ல டைம் பீரியட். உங்க குழந்தைங்க எஜுகேஷன் ஃபாரின் போறாங்களா, நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து பார்வை எங்க வச்சிருக்காரு குரு பகவான்? டைரக்டா 11ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. கெயின்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். குழந்தைங்க மூலமா கெயின்ஸ் இருக்குது. குழந்தைங்க வியாபாரத்துல முன்னேறி வருவாங்க. குழந்தைங்களுக்கு ஃபேஷியல் ஃபேம் கிடைக்க போகுது, அவங்க நல்லா சம்பாதிச்சு தருவாங்க. இல்ல குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஒரு டேலண்ட் டெஸ்ட் எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு போட்டியில பங்கெடுத்துக்கிட்டா போட்டியில வந்து நல்லா ஜெயிச்சுட்டு வருவாங்க. அவங்க பேரு வந்து அப்படியே வந்து நல்ல பறக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அவங்களோட பொண்ணு, அவங்களோட பையன் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி போட்டியில எல்லாமே அவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கட்டாயமா ஜெயிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்க குழந்தைங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைங்க யாராச்சும் எக்ஸாம்ஸ், ஏன்னா 5ஆம் வீடு எஜுகேஷன் ஹவுஸ், குழந்தைங்க ஹவுஸ். சோ குழந்தைங்க மாணவர்களும் மாணவிகளா இருந்தாலுமே சரி, அவங்க ஏதாச்சும் ஒரு பெரிய எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபார் சப்போஸ் அந்த சாரோட பொண்ணுக்கு வந்து ஐஐடியில சீட்டு கிடைச்சது, இந்த மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்கும் போது வந்து சுத்தி இருக்கிற பல பேர் பேசிட்டு இருக்கும் போது வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ இந்த டைம் பீரியட்ல குழந்தைங்க மூலமா உங்களோட பேரு அப்படியே பரவும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே
இந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். வேற எதுக்குன்னா ஹாப்பினஸ்க்கு, பர்சனல் ஹாப்பினஸ்க்கு. சோ இந்த மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு என்னன்னா 12ஆம் வீட்டுல வந்து ராகு போயிட்டு இருக்காங்க. 12ல ராகு இருக்கும் போது என்னன்னா கொஞ்சம் டிப்ரெசிவா இருப்பாங்கங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். குழந்தைங்க வந்து நல்லா செட் ஆயிடுவாங்க. குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ் வரும். ஆனா 12 வந்து டிப்ரெஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அதுல ராகுவோ சனியோ பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாமே வந்து நீங்களா ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. தேவையில்லாத மன குழப்பங்கள் எல்லாம் நீங்களே வச்சுப்பீங்க. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்குது. ஆனா தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து நீங்களே வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க இருக்க போகுது இல்ல. இந்த டிசம்பர் 5க்கு அப்புறமா வந்து ராகு 12ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 11ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 11ஆம் வீட்டுன்னா கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். நல்ல கெயின்ஸ் கொடுப்பாரு. எப்போ 3, 6, 11ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது வந்து நல்ல கெயின்ஸ்ன்றது கொடுப்பாங்க. நல்ல கெயின்ஸ் வர்றதுக்கான நல்ல டைம் பீரியடுங்க. லாபங்கள் வர்றதுக்கு டைம் பீரியடு. வியாபாரம் பண்றீங்களா, லாபம்ன்றது கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே கேது எங்க இருக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. 6ஆம் இடம் என்ன, எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். கேதுவும் ஒரு மாரகா பிளானட் தான். கேது எந்த இடத்துல இருந்தா அந்த இடத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்க. சோ இங்க எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு 6, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கடன் பிரச்சனை. அந்த வீட்டுல கேது இருக்கும்போது அது இல்லாம செய்வாரு, அது டிஸ்டர்ப் பண்ணுவாரு. எதிரிகள் ஏதாச்சும் உங்களுக்கு ஆபத்து வைக்க போறாங்களா, ஆபத்து வைக்காம அவங்களை தடுத்து நிப்பாரு கேது, தடுத்து நிறுத்திடுவாரு கேது. அது வந்து கேத்துன்னா அதுதான். அப்படியே 6ஆம் வீட்டுல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வரப்போகுதா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதா, கேத்து 6ல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஹெல்த் இஷ்யூஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு இஷ்யூ வந்துருச்சு, அது ஆழமா போகாது, குணப்படுத்தி விடுவாரு. ஏன்னா கேத்து கிட்ட வந்து சஞ்சீவனி இருக்குதுன்னு சொல்லுவாங்கங்க. கேத்து வந்து சஞ்சீவனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 6ல ஹெல்த் இஷ்யூஸ் இடத்துல கேத்து இருக்கும் போது வந்து ஹெல்த் இஷ்யூஸை வந்து குணப்படுத்தி விடுவாரு. அது ஆழமா எந்த ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் ஆழமா போகாம பாத்துப்பாரு. ஒரு சின்ன இப்படி வந்து என்னமோ ஒரு சின்னதா வந்துருச்சு போச்சு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வந்து எதிரிகள் வந்து உங்களை எதுவுமே பண்ண முடியாம செய்வாரு கேது. அதுக்கப்புறம் வந்து கடன் எதுவுமே இருக்காது. எதுக்கான்னா கடன் இருக்கும், ஆனா அது வளராம பாத்துப்பாரு கேது. அது கடன் இருந்தாலுமே சரி, அது வளராம பாத்துப்பாரு கேது. அப்படியே கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கடன் இருந்தாலும் கடன்கார தொல்லை இருக்காது. ஏன்னா கடன்காரன் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாது. அந்த கேது 6ல இருக்கும்போது கடன் அடைக்கக்கூடிய நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 6ஆம் வீட்டில் இருந்து கேது எங்க போவாருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போவாரு. 5ஆம் வீட்டுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் குழந்தைங்க விஷயத்துல திருப்தி குறைவுன்றது ஏற்படுத்தி விடுவாரு. எப்படின்னா இப்போ குழந்தைங்க வந்து ஃபாரின் போவாங்க படிக்கிறதுக்காக. அப்போ வரைக்கும் வீட்டுல செல்ல குட்டிங்களா வளர்ந்த குழந்தைங்க வந்து நாடு விட்டு நாடு போவாங்க. எங்கேயோ நம்ம போய் பார்த்துக்க முடியாது. கொஞ்சம் ஏதாச்சும் வீடியோ கால்ல பேசினாலே அம்மா ரொம்ப இழைச்சிட்டா பொண்ணு, ரொம்ப இழைச்சிட்டா பையன், நான் இங்க இருந்த வந்து நல்லா சமைச்சு போட்டிருப்பேன், இந்த மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களை மிஸ் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ல வந்து இது கேது வரும்போது வந்து குழந்தைங்களோட ஹாப்பினஸ்ன்றது குரு மூலமா இருக்குது. ஆனா கேது என்ன பண்ணுவாரு, அந்த ஹாப்பினஸ் முழுக்க கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டு இருப்பாரு. பொதுவாவே 5ல கேது இருந்தா 100% தடை வந்து கொடுக்கணும் அது. ஆனா குரு உச்சகட்டமா இருக்காரு இல்லையா, அதனால கேதுவால முழுக்க எதுவும் பண்ண முடியாது, 10% தான் பண்ண முடியும். குழந்தைங்க கிட்ட இல்லன்றது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஆனா வெளிநாட்டுல படிக்கிறாங்க, மேல் படிப்பு படிக்கிறாங்கன்றது ஒரு பெருமைப்படுற மாதிரி விஷயம் தானே. ஐஐடியோ என்ஐடியோ கிராக் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு விட்டுட்டு போக வேண்டியது நார்த் இந்தியா. கொஞ்சம் வருத்தம் இருக்கும் கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா ஐஐடியில படிக்கிறான்ற ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அது குரு அமைச்சு தருவாருங்க. சோ கேது வந்து குழந்தைங்கள்ல திருப்தி குறைவு கொடுத்தாலும் 10% தான் அது கொடுக்க முடியும். கேதுனால முழுக்க பாதிக்கப்படவே மாட்டீங்க, ஏன்னா குருவோட சுப பார்வையால. இது இந்த மீன ராசிக்காரங்களுக்கான பலன். மீன ராசிக்காரங்களுக்கு மிக்சட் ரிசல்ட்ஸ் இருக்குது. சோ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து மத்தபடி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும், எந்த விதமான கெட்ட பலன்கள் அமையக்கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.